அம்மா, அதான் கிராமத்திலேயே ஜனா அம்மா உன் கையில சாவி கொத்த கொடுத்துட்டாங்களே, அப்புறம் இங்க எதுக்கு பூஜை? என்னதான் இருந்தாலும் இதாண்டி நம்ம வாழ்ற வீடு. வீட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும். அதான் அத்தை, உங்க கையால வரவு செலவு கணக்கு புக்கையும் சாவி கொத்தையும் எடுத்து கொடுங்க அத்தை. இனி வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் இருக்கணும். இந்த குடும்பத்தோட நிர்வாகம் இன்னும் நல்லா நடக்கணும். என்னோட வாழ்த்துக்கள் மீனா. தேங்க்யூ அத்தை. மீனா, இத்தனை வருஷமா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அப்படி ஒரு பொறுப்பு உன் கையில கிடைச்சிருக்கு. அடிச்சு தூள் பண்ண. சரி. என்ன எழுதுறது, எப்படி கணக்கு பாக்குறது? இது வரைக்கும் அத்தை தான் பாத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்மட் எதுன்னு எனக்கு தெரியாதே. என்ன மீனா, கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இல்ல நீ இனிமேதான். இதெல்லாம் ஒரு விஷயமா மீனா? இதுக்கெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காத. நான் பார்க்காத கணக்கா? நான் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். நீ பணத்தை மட்டும் என்கிட்ட கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மீனா, வீட்டு செலவுக்கு எப்பயுமே அத்தை ஒரு எம்டி செக் கொடுப்பாங்க. அதுல அண்ணனுக்கு நீ ஒன்னு இல்ல 2 செக் கொடுத்துருமா. நிறைய செலவு இருக்குமா. என்னண்ணா செலவு? என்ன மீனா, சாவி குத்து கைக்கு வந்தோன்னு உங்க அண்ணனையே கேள்வி கேக்குற? உங்க அண்ணன் அந்த செக் எடுத்துட்டு போய் சொத்தையா எழுதி வாங்க போறாரு. அமுதா, என் தங்கச்சிக்கு பொறுப்பு வந்துருச்சுல்ல. என் தங்கச்சி இந்த அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கறதா முறை. மீனா, அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வர்ஷினிக்கு கல்யாணம் வருது இல்ல. தாய் மாமனா வெறுங்கையோட நான் கல்யாணத்துக்கு வர முடியுமா? அதுக்கு எது செய்யறதா இருந்தாலும் இந்த குடும்பத்துல இருந்து கொடுக்கற பணத்தை வச்சுதாம்மா நான் செய்ய முடியும். இந்த பாரு மீனா, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த அண்ணனோட நிலைமை அப்படிதான். சரி, நான் தரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. மீனா, அத்தை, கல்யாணத்துக்கு யாராருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், அடுத்து என்னென்ன மாதிரியான டிசைன்ல நகை வாங்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் போடு. வர்ஷினியையும் கூட வச்சுக்கோ. எல்லாமே வர்ஷினி விருப்பப்படிதான் நடக்கணும். சரிங்க அத்தை. ஒருத்தரை நினைச்சிட்டு இன்னொருத்தர் கூட வாழ முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணத்தை நல்லபடியா முடிங்கம்மா. கடவுள் இருக்காரு, பாத்துப்பாரு. என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா. ஒரு ராட்சசன் ஜாதகத்தை மாப்பிள்ளைன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருவேளை கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடியே நீ ஜாதகத்தை பார்த்திருந்தா என்னால உண்மையை சொல்லியிருக்க முடியும். இப்ப நான் உண்மையை சொன்னா அது உங்க குடும்பத்துல பல பிரச்சனையை உருவாக்கும். விருப்பப்பட்ட அந்த பொண்ணோட மனசும் உடைஞ்சு போகும். அதை நான் செய்ய தயாரா இல்லை. இந்த ஊர்ல உங்களால பலன் அடைஞ்சவங்க எத்தனையோ பேரு. நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க.
அந்த புண்ணியத்துக்காகவது கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. விதியை யாராலையும் ஜெயிக்க முடியாது. கடவுள் நினைச்சா அந்த விதியை கொஞ்சமாவது மாற்ற முடியும். அப்பா கடவுளே, இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. ஜோசியர் ஏதோ மறைக்கிறாருன்னு தான் தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது தமிழ். ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அதை விளக்கமா சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லைன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க தமிழ். நாம வேணா போய் அவர்கிட்ட கேட்கலாமா? ஒரு தடவை அவர்கிட்ட போய் பேசலாமா? பேசலாமே. ஏற்கனவே உனக்கு எனக்கும் ஜாதகம் பார்த்தவர் அவர் தானே. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவர் அதை பத்தி சொன்னார்ல. ஆமா. தமிழ், என்ன பொறுத்தவரை ஜோஷியருங்கிறவரு ஒரு லாயர் மாதிரி தான். ஈஸியா ஜாதகத்தை வச்சு சேர வேண்டியவங்களை பிரிச்சிருவாங்க, பிரிய வேண்டியவங்களை சேர்த்து வச்சிருவாங்க. தமிழ், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, நாம 2 பேரும் போய் பிரியறது எப்படி, அவரால் பிரிச்சு வைக்க முடியுமான்னு கேட்டு வந்துடலாமா? என்ன பாக்குற தமிழ்? ஏய், என்ன அடிக்கிற? வாய் வாய், உங்க வாய்க்குள்ள வெடிய பத்த வச்சு போட்டாலும் என் மனசு ஆறாது. எது வெடியா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஊர்ல டிவோர்ஸ் பண்றவங்க எல்லாம் போய் பாருங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. பிரியணும் மாமா, பிரியணும். இங்க பாருங்க, நீங்க கடவுள்கிட்டயே போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான். அப்பவும் உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்க மாட்டேன் ராஜா. காலத்துக்கும் நீங்க என் கூட தான் வாழணும். அடிப்பாவி, பெரிய திட்டத்தோட தான் இறங்கிருக்க போலியே. பின்ன பிளான் இல்லாம எப்படி? நேத்து வரைக்கும் நீங்க யாரோ, ஆனா இன்னைக்கு என் தாய் மாமா பையன்ல. அப்படிலாம் விட்டுட்டு போயிருவேன்னு பாக்காதீங்க. எனக்கு இருக்கிற உரிமை எவளுக்கும் கிடையாது. நீ ஆடு, எல்லாம் ஒரு நேரம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு இருக்குதுமா, அதை மறந்துடாத. அட, நான் என்ன பயத்துல இருக்கேன்? நீங்க வேற சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. தமிழ், இத பாரு, இந்த ஜோஷியம் ஜாதகம் இதெல்லாம் போய் மூட நம்பிக்கை. ஏதோ ஜானுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உலகம் இப்ப ஏஐ ஆட்டோமேஷன்லாம் ஓடிட்டு இருக்கு. நீ என்னடானா ஜாதகம் பஞ்சாங்கம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இத பாரு தமிழ், 2 பேரும் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நல்லா இருப்பாங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம போய் பாடு போ.